buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஈரோடு பக்கத்துல இருக்கிற த ராயல் கேசில் ஃபார்ம்ஸ்டேல தான் ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்க போறோம். So come on, let's go. ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இயற்கையோட சேர்ந்து நல்லா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே த ராயல் கேசில் ஃபார்ம்ஸ்டே ஒரு அருமையான இடம். ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான ரூம்ஸ், அருமையான வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட், ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்னு நீங்க டைம் பாஸ் பண்றதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஃபார்ம் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா த ராயல் கேசில் ஃபார்ம்ஸ்டேவை விசிட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்பர் 1 லொகேஷன். நம்ம ராயல் கேசில் ஃபார்ம்ஸ்டே ஈரோடு பக்கத்துல ஓடத்துறை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தாங்க இருக்கு. ஈரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரும். இந்த ரிசார்ட்டுக்கு போற ரூட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்தது. ரெண்டு பக்கமும் மரம், செடி, கொடிகள்னு ஒரு பக்காவான வில்லேஜ் ஃபீல் நம்ம ரிசார்ட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த பிளேஸோடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரொசீஜர் படி செக் இன் டைம் பாத்தீங்கன்னா evening 5 PM and check out next day evening 4 PM. Number 2 swimming pool. Royal Castle Farmstay உடைய one of the main attractions இந்த swimming pool தாங்க. நீங்க என்ஜாய் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு அழகான swimming pool இங்க வச்சிருக்காங்க. நீங்க இங்க ஸ்டே பண்ணும்போது உங்களுடைய பாடி அண்ட் மைண்டை நல்லா சில்லா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த swimming pool உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா ரிலாக்ஸ்டா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ். பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்காகவும் செப்பரேட்டா ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க. இந்த இடத்த சுத்தியுமே பாத்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு தென்னந்தோப்புக்கு நடுவுல தான் இந்த ஸ்விம்மிங் பூலே அமைஞ்சிருக்கு. சோ இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அழகா நீங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பூல நல்லா வெல் மெயின்டைன்டா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பூல்ல விளையாடுறதுக்கு பால்ஸ், ஸ்விம் ரிங்ஸ் அண்ட் வாட்டர் ஜாபிங் கூட வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல மட்டும் இல்லாம நைட் டைம்லயும் நீங்க இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நிறைய ரிசார்ட்ஸ்ல ஈவினிங்க்கு மேலவே வந்து ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. பட் நீங்க இங்க நைட் ஒரு 10-11 மணி வரைக்குமே கூட யூஸ் பண்ணலாம். நம்பர் 3 ஓபன் தியேட்டர். நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஓபன் தியேட்டரும் வச்சிருக்காங்க. நீங்க இங்க ஸ்டே பண்ணிருக்கும் போது நல்லா ரிலாக்ஸ்டா ஏதாவது ஒரு மூவியோ இல்ல சாங்ஸோ பார்த்துட்டு அழகா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க இருக்கிற ஓபன் தியேட்டரை பயன்படுத்திக்கோங்க. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்டோர் லொகேஷன்ல நாங்க இங்க இருந்து போகும்போதே பாப்கார்ன் வாங்கிட்டு போயிட்டோம். சோ அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா நாங்க சாங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஓபன் தியேட்டர் நீங்க மூவிஸ், சாங்ஸ் மட்டும் பார்க்கறதுக்கு இல்லாம நீங்க பர்சனலா இங்க ஈவென்ட்ஸும் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதரா இருக்கட்டும், இல்ல ரிசப்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கண்டக்ட் பண்ற மாதிரியா இருந்தா கூட இங்க உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 கேம்ப் ஃபயர். இவ்வளோ விஷயங்களை ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் இல்லைனா நல்லாவா இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ஃபெசிலிட்டியும் உண்டு. அழகா ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கேம்ப் ஃபயர் அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. நிலாவோட வெளிச்சத்துக்கு நடுவில் அந்த நெருப்போட கதகதப்பான வெப்பத்தில் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அழகா வானத்தை பார்த்து நிலாவை ரசிச்சுக்கிட்டு நம்ம கதைகள் எல்லாம் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஒரு அழகான மெமரிஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி. நம்பர் 5 ஃபார்ம் அனிமல்ஸ். நீங்க ஒரு பெட் லவரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். இங்க மாடு, ஒட்டகம், வாத்து, முயல், பேர்ட்ஸ், டாக்ஸ், அப்புறம் ஃபிஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இங்க இருந்தது. இந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம். அதுங்க கூட நீங்க வந்து செம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு யூஸ்வலா அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்க இருக்கிற எல்லா விலங்குகள் கூடயும் நான் மோர் தென் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அனிமல்ஸ் மேல ரொம்ப பிரியமா நல்லாவே கேர் பண்ணிக்கிறாங்க. முக்கியமா கிட்ஸ்க்கு இந்த அனிமல்ஸ் கூட விளையாட ரொம்பவே பிடிக்கும். சோ நீங்க ஒரு அனிமல் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் உங்களுக்கானது தான். நம்பர் 6 ஃபுட். யூஸ்வலா எல்லா இடத்துலயுமே நமக்கு ஃபுட் கொடுப்பாங்க. பட் இங்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேளையுமே நான்வெஜ் ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், இந்த 3 டைமும் உங்களுக்கு நான்வெஜ் ஃபுட் தான். நீங்க வெஜிடேரியனா இருந்தா உங்களுக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்கு. எங்க கூட வந்ததுல எங்க அண்ணாவும்
அண்ட் என்னோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா வெஜ் தான் சாப்பிட்டாங்க. நான் மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிட்டேன். ஸோ போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா கிராமத்து ஸ்டைல்ல செம்ம டேஸ்டா செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க ஒரு ஓப்பன் டைனிங் ஏரியா தான் வச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலயே ஒரு ஹட் மாதிரி இருக்கு, அதை சுத்தி ஓப்பனா தான் இருக்கு. ஸோ அழகா நீங்க வியூ பார்த்துட்டே சாப்பிடலாம். இவங்க டிஃபால்ட்டா ஒரு மெனு மெயின்டைன் பண்றாங்க. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, தோசையில பொடி தோசை, வெங்காய தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குடல் கிரேவி, அது மட்டும் இல்லாம பூரி, பூரி மசால், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இது எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. மதியம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி, சாப்பாடு, பிராய்லர் சிக்கன் குழம்பு, தயிர், ரசம், ஊறுகாய், இது எல்லாமே கொடுக்குறாங்க. எங்க அண்ணாவும் ஃப்ரெண்டும் வெஜிடேரியன்ங்கிறனால அவங்களுக்கு ஸ்பெஷலா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நாட்டுக்கோழி கிரேவி, சில்லி சிக்கன், சிக்கன் பள்ளிப்பாளையம், தேங்காய் சட்னி, கடல சட்னி, இது எல்லாமே கொடுத்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெஜிடேரியன் சாப்பிட்றனால கோபி 65 அண்ட் மஷ்ரூம் கிரேவி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஹோம்லியா ஒரு கிராமத்து வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா அந்த இட்லிலாம் வந்து அவங்க ஹார்ட் ஷேப்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது. நம்பர் 7 புல்லக் கார்ட் ரைட். நம்ம ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டேல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டினா இந்த புல்லக் கார்ட் ரைட் தாங்க. அதாவது மாட்டு வண்டியில ரைட் போறது. நம்ம ஃபார்ம் ஸ்டேல இருந்து பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு நம்மள அழகா மாட்டு வண்டியில ஒரு ரைட் கூட்டிட்டு போறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே வயல்வெளி, மரங்கள்னு கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாட்டு வண்டி ரைடுக்கு அவங்க 100 rupees சார்ஜ் பண்றாங்க. எனக்கு இதுல போகும்போது பாத்தீங்கன்னா பர்சனலா நான் ரொம்ப சின்ன வயசுல மாட்டு வண்டியில போயிருக்கேன். அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போச்சு. ஸோ நான் 90sக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல். ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாட்டு வண்டி ரைடை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒர்த்தா இருந்தது. நம்பர் 8 ரூம் டைப்ஸ். இங்க 2 விதமான ரூம் டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட் வில்லா, இன்னொன்னு மல்டி ஸ்வீட். மல்டி ஸ்வீட் பாத்தீங்கன்னா காமன் ஏரியால இருக்கும். நாங்க காமன் ஏரியால இருக்கிற ஒரு பிரைவேட் ரூம்ல தான் தங்கியிருந்தோம். ஒரு 4 பேர் நல்லா தாராளமா தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ரூம் அது. இங்க உங்களுக்கு 2 டபுள் பெட், ஒரு பெரிய கப்போர்ட், டிவி, ஒரு பெரிய டேபிள் வித் டிராஸோட, 4 சேர்ஸ், சின்ன மிரர், ஏசி, ஃபேன், இது எல்லாமே இருந்தது. அடுத்ததா பாத்ரூமும் பாத்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அடுத்து இந்த காமன் ஏரியால இருக்கிற இன்னொரு ரூம் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹட் மாடல்ல ஒரு 10 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ரூம். சோ நீங்க ஒரு ஃபேமிலி கேங்கா வந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வந்தாலும் சரி, இந்த ரூம் டைப் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இங்க உங்களுக்கு 5 டபுள் காட் போட்டிருக்காங்க. இங்க ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும்தான். பட் கூரங்கறனால உங்களுக்கு நல்லாவே உள்ள கூலிங்கா இருந்தது. இங்க உங்களுக்கு 2 பாத்ரூம்ஸ் இருக்கு. ரெண்டுமே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. காமன் ஏரியால இருக்கிற இந்த ஹட் நீங்க எடுத்தாலும் சரி, இல்ல பிரைவேட் ரூம் எடுத்தாலும் சரி, பர் ஹெட்டுக்கு இவங்க 2500 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்த அமௌண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட், 3 வேளை நான்வெஜ் ஃபுட், ஸ்விம்மிங் பூல், ஓபன் தியேட்டர், இன்டோர் அவுட்டோர் பிளே ஏரியா, கேம்ப் ஃபயர், பேம்பூ ஹவுஸ் அண்ட் டென்ட் ஹவுஸ், இது எல்லாமே இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூடட். அதாவது நீங்க இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸையுமே பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பிரைவேட் வில்லா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க ஸ்டே பண்றதுக்கு பர் ஹெட்டுக்கு 2700 rupees சார்ஜ் பண்றாங்க. இதுக்கு ஏன் 200 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்குனே தனியா ஒரு பிரைவேட் ஏரியா கொடுத்துடுறாங்க. அதாவது பிரைவேட் வில்லா, அங்க வேற யாருமே வரமாட்டாங்க. இங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கு. அதுல ஒரு டைனிங் டேபிள், அப்புறம் கேரம் போர்ட் வச்சிருக்காங்க அண்ட் பெரிய டிவியும் கூட இருக்கு. இந்த பிரைவேட் வில்லால 10 பேர் வரைக்கும் தங்கலாம். இவங்களுக்குனே தனியா கேம்ப் ஃபயருக்கு ஒரு ஏரியா, அழகான சிட் அவுட், இவங்க மட்டும் தனியா சாப்பிடறதுக்கு ஒரு ஓபன் ஹட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஹைலைட் இங்க என்னன்னா இவங்களுக்குனே ஒரு பிரைவேட்டான ஸ்விம்மிங் பூலும் கொடுத்துடுறாங்க. 4 பெட்ரூம்ஸ் இருக்கு. எல்லா பெட்ரூமுமே நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏசி அண்ட் ஃபேன் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்காகவே தனியா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த பேக்கேஜ் இல்லாம எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு டே அவுட். இதுக்கு 1000 rupees பர் ஹெட் சார்ஜ் பண்றாங்க. அதாவது மார்னிங் டு ஈவினிங் நீங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நடுவுல ஒருவேளை ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ நான் ஸ்டே பண்ண விரும்பல, ஜஸ்ட் இங்க மார்னிங் டு ஈவினிங் வந்து இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டே அவுட் பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன டிராவல் டிப் நம்ம பாத்திரலாம். யூசுவலா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அவுட்டோர் ஏரியால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மொபைல்ல சார்ஜ் போச்சுன்னா ரொம்பவே அப்செட் ஆகும்ல. அதனாலதான் நான் எப்பவுமே என் கையில ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்துருவேன். நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மீ பவர் பேங்க். சத்தியமா ஸ்பான்சர்ட்லாம் இல்லைங்க, என்னுடைய ஓன் ரிவ்யூ தான். இது 10,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவர் பேங்க். இதுல இருக்கிற 2 முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னு ரொம்பவே காம்பாக்டா இருக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட். இதுல உங்களுக்கு 2 மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. சார்ஜும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா ஏறுது. இன்னொரு முக்கியமான
முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. சோ ஈஸியா நீங்க பாக்கெட்ல போட்டுட்டு எங்க வேணாலும் போகலாம். நீங்க அதிகமா டிராவல் பண்றவங்களா இருந்தா இந்த பவர் பேங்க் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்பர் 9 கேமல் ரைட். மாட்டு வண்டி ரைட் மாதிரியே இங்க உங்களுக்கு கேமல் ரைடும் இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கேமல்ல போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். சோ அப்படி ஆசைப்படுறவங்க எல்லாருமே இங்க வந்தீங்கன்னா நீங்க கேமல் ரைடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அவங்க தனியா 100 rupees per head சார்ஜ் பண்றாங்க. நம்பர் 10 இன்டோர் பிளே ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பேம்பூ ஹவுஸ் இருக்கு. இந்த பேம்பூ ஹவுஸ்க்கு கீழே ஒரு சின்ன இன்டோர் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியா கேரம் போர்டு விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ். நம்பர் 11 அவுட்டோர் பிளே ஏரியா. அவுட்டோர் பிளே ஏரியால ஷட்டில் காக், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், கிரிக்கெட்னு எல்லா கேம்ஸும் விளையாடுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. நாங்களுமே கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஷட்டில் காக் விளையாடிட்டு இருந்தோம். சோ அவுட்டோர் கேம்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த ஸ்பேஸை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்பர் 12 சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. அவுட்டோர் பிளே ஏரியாக்கு பக்கத்திலே குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்கு. சோ பெரியவங்க எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்றதுக்கு இங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதே அளவுக்கு குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்கும் இவங்க ஒன்னொன்னையும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் இதுவரை உங்களுக்கு சொன்னது இல்லாம இங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பா அண்ட் பிபிக்யூ ஃபெசிலிட்டி கூட இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோல கொடுத்துட்டேன்னு நம்புறேன். ஒரு வீக்கெண்ட்ல நல்லா ரிலாக்ஸ்டா இயற்கையான சூழல்ல நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். வில்லேஜ் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா நம்ம ராயல் கேசல் ஃபார்ம் ஸ்டேவை விசிட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிச்சதுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.